Canon Karnataka vlog. Welcome to my YouTube channel. This is Canon 888 toner refill video in Tamil. இது வந்து 888 toner cartridge உடைய printer. இதில் என்னென்னா சென்டரில் மட்டும் ஒயிட்டாக விழுகுது. அதுக்கு வந்து டோனர் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இது வந்து நாப் டைப் டோனரு. இதை வந்து நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நாப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம் டெஸ்டரை வச்சு ஸ்லோவாக. அது ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். இதை ரிமூவ் பண்ண பிறகு இதோட அதர் சைடு இன்னொரு நாப் பிளாஸ்டிக் நாப் இருக்கும். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து அதர் சைடு ஆஃப் த டோனரு. இருக்கிற இந்த சைடில் இருக்கிற நாப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்போ வந்து 2 ஆஃப் பிரிஞ்சிடும். இப்போ வந்து இது வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த டோனரு. இந்த டோனரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆஃபை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ட்ரம்மு, சார்ஜ் ரோலர், அப்புறம் உள்ளே இருக்கிற பிளேடு, அதுக்கப்புறம் டோனரை வேஸ்டான டோனர்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு என்ன பண்ணோன்னா இந்த மெட்டல் நாப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். வீடியோவில் காமிச்ச மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரம்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். எதுலேயும் படாமல் ஸ்லோவாக எடுக்கணும். ஏன்னா ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் ட்ரம்மை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் கலர் ஐட்டம் வந்து சார்ஜ் ரோலர். இந்த சார்ஜ் ரோலர் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற 2 ஸ்க்ரூ பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும். ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைடு சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம். இன்னொரு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டோனர் பவுடர்ன்றது வேஸ்டேஜான டோனர். இந்த டோனரை பூரா வெளியில் கொட்டுறோம். அகெயின் நம்ம எடுத்த ஐட்டம் எல்லாம் திருப்பி அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த வைப்பர் பிளேடை அதிலே வச்சு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணுறோம். இதுக்கு பேர் வைப்பர் பிளேட். ஏன்னா ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுனால வைப்பர் பிளேடு. அதர் சைடும் நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சார்ஜ் ரோலரையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு காட்டன் கிளாத்தை வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து அதை க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இருந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த சார்ஜ் ரோலர் 2 சைடும் அதில் அந்த புள்ளியில் வைக்கணும். வச்சுட்டு இந்த ஹேம் ட்ரம்மை அந்த ஹோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம அதோட பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் நாபு ஒன்று இருக்குது. ட்ரம் ஹோல் அண்டு டோனர் ஹோலும் அலைன் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அந்த மெட்டல் நாபை நீங்கள் புஷ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ட்ரம்மை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ட்ரம்மை வந்து வாட்டர்லேயோ இல்லை எனி இதர் லிக்விட் டிட்டர்ஜென்ட்லேயோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட பெயிண்ட் போயிடும், அப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டே வராது, அந்தளவுக்கு ஆகிடும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரம்மு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு இந்த டைப் டோனரில் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு நாப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி டோனரை போட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, உள்ளே ஏதாவது ஸ்பேரில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதனால் இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கலட்டுறோம். இந்த டோனரோட ஹாஃபில் ஸ்க்ரூவை கழட்டி இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணுறோம். சைட் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரில் இருக்கிற மேக்னெட்டிக் ரோலரை வந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி அதில் உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை கலட்டுறோம். 2 பக்கமும் ஒவ்வொரு ஸ்க்ரூ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை நம்ம கலட்டுறோம். இப்போ வந்து இந்த செகண்ட் ஸ்க்ரூவை கலட்டுறோம். இப்போ வந்து அந்த அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இதுக்கு பேர் வந்து டாக்டர் பிளேடு. இந்த டாக்டர் பிளேடை நம்ம கலட்டுறோம். இதை வந்து க்ளீன் வாட்டரை வச்சு இதை க்ளீன் பண்ணுறோம். இந்த பிளேடோடைய 2 பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் டோனர் பவுடர் ஒட்டியிருக்கும், அதை ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா பிரிண்ட் அவுட் வந்து நல்லா திக்காக விழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு மேக்னெட்டிக் ரோலரில் எந்த ஒரு லைன்ஸும் விழுகாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. இந்த பிளேடை டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் டாக்டர் பிளேடோட காமிக்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி மடங்கக்கூடாது. டாக்டர் பிளேடு இப்படி மடங்காமல் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி டாக்டர் பிளேடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மடங்குச்சுன்னா பவுட்ரு வந்து லீக் ஆகிடும். அதனால மடங்குற இதை வாங்கக்கூடாது. இப்போ வந்து டோனர் பவுச் எடுத்துக்கலாம். டோனர் பவுச் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் 80 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ்க்கு வரைக்கும் கிடைக்குது. இப்போ ஈவனாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இந்த ஹாஃபில் இந்த ஹோலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு கியர் இருக்கும்.
அந்த கியரை லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்காங்க. நம்ம இப்போ இந்த மேக்னெட்டிக் ரோலரில் 2 பக்கமும் கியர் இருக்கும். அந்த கியரை வந்து எடுத்துடுறோம். ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளாஸ்டிக் கியரை. இப்போ வந்து அதை வந்து க்ளீன் கிளாத்தை வச்சு துடைக்கிறோம். அந்த பவுடர்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் ரோலரில் லைன்ஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ திருப்பி அந்த கியரை மாட்டுறோம் 2 பக்கமும். மொத்தம் 2 பிளாஸ்டிக் சிமிலராக இருக்கும், ஒரு கியர் இருக்கும். இதை கியரை தொடச்சிட்டு திருப்பி வந்து அந்த பிளேடு எடுத்துக்கோங்க. பிளேடு எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்க்ரூவை மாட்டுறோம். இப்போ திருப்பி அந்த மேக் ரோலரை அந்த ஹோலில் கரெக்டாக ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு, கியரை வந்து ஒரு பக்கம் ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதர் சைட் டர்ன் பண்ணணும். அதர் சைடில் அந்த மேக் ரோலரில் ஒரு ஃப்ளாட்டாக அந்த உள்ளே இருக்கிற ராட்டில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவும் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஃப்ளாட்டையும் மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி அந்த மேக் ரோலர் உடஞ்சிரும். அதனால் ஜாக்கிரதையாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோலை பார்த்துட்டு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேக் ரோலரை வந்து சைட் கீரை வச்சு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது லைன்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அந்த மேக் ரோலர் இந்த மாதிரி ஈவன் கலராக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஹாஃப் டோனரை வந்து அட்டாச் பண்ணணும். 2 ஹாஃபையும் 2 டோனர் ஹாஃப் ஃப்ரண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக அந்த இன்னொரு டோனருடைய ஹாஃபை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக 2 பக்கம் ஸ்ப்ரிங்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கழட்டி வச்சுருந்த பிளாஸ்டிக் நாப்பை வந்து இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ அதர் சைடும் நம்ம அந்த பிளாஸ்டிக் நாப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் டைப் டோனரு. இது வந்து ஸ்க்ரூ டைப்பு. இந்த ஸ்க்ரூவை வந்து இது வந்து ஒரிஜினல் டோனரும் கம்ஃபர்டபுள் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கலட்டுறோம். அப்புறம் அந்த சைட் பிளாஸ்டிக்கை வந்து கலட்டுறோம். இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அது வந்து அடுத்த கிளிப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி அது எப்படி கனெக்ட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணுறப்ப எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் கிளிப்பில் நான் காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த ஹோல் டோனரை எடுத்துட்டு நான் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃபை வந்து ஒரு கையை வந்து ஒரு பக்கமும் இன்னொரு கையை ரிவர்ஸ் சைடும் நம்ம மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறப்ப அந்த டோனர் வந்து 2 வெளியில் வந்துடும். இப்போ அந்த டோனரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ப்ளூ கலர் ஹேம் ட்ரம்மை மட்டும் ரிமூவ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஈஸி ப்ராசஸ். இப்போ வந்து நான் எப்படி அதை திருப்பி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்டென்ஷனை வந்து அந்த பிளாஸ்டிக் ஹோலுக்குள்ளே இன்னொரு டோனரில் இருக்கிற பிளாஸ்டிக் ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நான் கொடுக்குற வீடியோ மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த டோனர் ஒரு ஹாஃபை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இன்னொரு ஹாஃபை வந்து பேக் சைட் புஷ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக் சைட் புஷ் பண்ணுறோம். இப்போ அலைன் ஆகிடுச்சு. அந்த இடத்துல பாயிண்ட் பண்ண இடத்துல அலைன் ஆகிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் சைடு கொண்டு வந்து இருக்கிற ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 பக்கமும் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கிளியராக விழுகும், திக்காக விழுகும், கிளியராக விழுகும். இல்லாட்டி பிரிண்ட் அவுட்டே விழுகாது. இந்த ஸ்ப்ரிங் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இது உடஞ்சிரும் கம்ஃபர்டபுளில். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கேப்பை எடுத்துக்கோங்க. நான் வச்சுருக்கிற மாதிரி டில்ட் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக பொசிஷன் பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கேப்பை வந்து டோனரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கரெக்டாக அலைன் ஆகிருக்கான்னு பாருங்கள். அலைன் ஆனோடனே என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பேக் சைடு கொண்டு வந்து அப்படி வெளியில் விட்டுணும். விட்டோடனே அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த டோனருடைய கேப் வந்து ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம 2 பக்கத்தையும் ஸ்க்ரூவையும் டைட்டன் பண்ணணும். இப்போ நம்ம டோனர் வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த டோனரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் டோனர்லேயும் ஒரு டைப் ஆஃப் கம்ஃபர்டபுள் டோனர்லேயும் இந்த மாதிரி மாடல் இருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி 8 கோடு அல்லது 8 மைக்ரோ டாட் விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து சார்ஜ் ரோலரை மாற்ற வேண்டியது இருக்கும். இது வந்து 8 டாட்ன்றது கம்ஃபர்டபுள் டோனரில் விழுகும் அந்த சார்ஜ் ரோலரை. இது வந்து என்னென்னா உங்களுடைய பிளேடு அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரம் இது 2யுமே மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்றை மாற்றுற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு பக்கம் பவுடர் சேர்ந்துடும். அதை க்ளீன் பண்ணிட்டாலுமே சம்டைம்ஸ் இந்த கோடு இருந்தால் நீங்கள் இதை 2யும் மாற்றணும். இல்லை ஏதாவது ஒன்றை மாற்றணும். இது 3வது. இது வந்து நடுவில் இருக்கிற டார்க் ஸ்பேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர் பிளேடை மாற்றுற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி இந்த 8 பெரிய டாட்டா விழுதுல அந்த மாதிரியோ இல்லை 8 இது பெரிய பெரிய டேட்டா விழுந்துச்சுன்னா அதை மேக்னெட்டிக் ரோலராக மாற்றுற மாதிரி இருக்கும். 20ல் 1 பங்கு தான் நீங்கள் செலவழிப்பீங்க ரீஃபில் பண்ணுறதுனால. இப்போ அதனால் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், நல்லா கிளியராக விழுகும். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் கண்ணன் கர்நாடக் vlog.